அதுதான் வாட் ஐ ஃபெல்ட். இப்போ எனக்கு நான் எஸ்இஓ இது பார்க்குறேன், நான் இதை பண்ணுறேன், ஓகே எனக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா அங்கேயே நான் ஸ்டக்காக யார்கிட்ட கேட்குறதுன்னு நிற்காம நான் அந்த வீடியோவில் ஓகே இந்த வீடியோவில் நம்ம இது பார்க்கலாம், ஸோ இந்த இடத்துல தான் அது டவுட்டா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஓகே ஒரு ஒரு பேக் போன் பின்னாடி இருக்குல்ல, எப்போனாலும் நம்ம திரும்பி போய் அதை பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கிறதுனால. கரெக்டாக அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கிறதுனால ஐ எம் ஃபீலிங் தட். ஓகே ஓகே. அது உண்மையாகவே நான் இது வரலும் வந்து நான் நார்மலாக வந்து இந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன், எந்த வீடியோஸ்லையுமே அது இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த பர்சனல் கனெக்ட் இருக்கணுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா இப்போது நம்மளே வந்து காலேஜ்லலாம் உட்காந்தோன்னா ஐயோ ஏன்டா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டு நம்ம ஓகே காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கூட ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சா கூட போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். சில டைம் சீக்கிரம் தூக்கம் வந்துடும். நிறையா இதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆனதுமே ஓகே நம்ம ஒரு நார்மல் பர்சன் கிட்ட ஒரு இன்டர்வியூவாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அண்ட் ஒவ்வொரு டாபிக் பற்றி பேசும்போதும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்றதுலையும் ஸ்ட்ராங்காக இருந்தேன். மேபி அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக வந்து அது எப்படி லைக் உங்களுக்கு வந்து இந்த வீடியோனால ஒரு சில பேருக்கு போர் அடிக்கும்ல. கரெக்ட். அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே நம்ம இதை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இத்தனை நாள் இது வந்திருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் போவாங்க, நிறைய விஷயம் இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க தினேஷ் அவர் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு தட் இஸ் a big thing. அவரோட லைஃப் ஸ்டாண்டர்டே வந்து அது அதிகப்படுத்துது. கரெக்ட். அவங்களோட எக்ஸ்போஷர் அதிகப்படுத்துது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை அவர் இப்போதான் அது வர, பட் அந்த பழைய வீடியோஸ்ன்றதையும் அவர் பார்த்துருப்பாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் தானே அவரை இதை பண்ண வச்சிருக்கு. கரெக்ட். அது வந்து அந்த வீடியோ வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இதை பண்ணலைன்னா அது அப்புறம் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கே நமக்கு யூஸ் இல்லாமே போயிடும்ல சார். ஆமாம் ஆமாம் அது உண்மைதான். வாட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இது எனக்கு வந்து ஓகே நம்ம ஷோ டைமில் இது பண்ணலாம், இதை பேட் பண்ண நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வருதுல, நம்ம இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது இந்த கோர்ஸ் இந்த வீடியோஸ் வந்து இதுதான் எனக்கு கொடுத்தது. ஓகே. ஒரு ஒரு ட்ராக்குன்னு ஒன்று நம்மளை கொண்டு வரும்ல சார். ஒரு சில விஷயம் இதுக்கு முன்னாடி ரேண்டம்னஸ் இருக்கும். ஒரு ட்ராக்கா இதை தான் நீங்கள் பண்ணணும், இது இந்த ரிசல்ட் வரும், இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து தட் ஹெல்ப் மீ டு நேரோ. நம்ம இதை பண்ணணும். இப்போ FBH அதில் என்னென்ன இருக்கு, எப்படி வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து நம்ம டேட்டா பார்த்து அடுத்த வாட்டி எப்படி டார்கெட் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் ஹெல்ப் மீ ஸோ மச். ஓகே. ஸோ அதனால வந்து ஓகே இப்போ என்னால் வந்து இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த திங் எனக்கு நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க, இது என்ன ப்ரைவேட் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட்டாக அது இருக்கு. என்னால் ஒரு புக்கிங் இவ்வளோ கொண்டு வர முடியும், ஐ கேன் பிரிங் யூ திஸ் மச் ஆஃப் புக்கிங்ஸ் அப்படின்றத என்னால் இப்போ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகே. தேர் மே பி சம் அதில் சில வாட்டி ஆட்ஸ் தப்பாகலாம், சில வாட்டி வந்து அது டவுன் ஆகலாம். அப்படி இருந்தாலுமே என்னால் அதை கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் தான் ஆக்சுவலாக கொடுத்தது. அண்ட் இன்னொன்று அண்ட் ஆல்சோ ஐ ஹெல்ப் இது எப்படி சொல்கிறதுனா என் ஹஸ்பண்டோட பிரதர் ஒருத்தவங்க வந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இந்த டேங்க்லாம் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், இந்த வாட்டர் டேங்க் சொல்கிறீங்களா? வாட்டர் டேங்க். ஓகே. அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில். ஓகே. அப்போ அந்த பையன் வந்து என்னோட சின்ன பையன், அந்த பையன் லைக் ஹீ இஸ் அரௌண்ட் லைக் 23 or 20. அவன் தான் இப்போ அவன் வந்து தமிழ்நாடு ஹைக்ஸ்ன்னு ஒரு அவன் ட்ராவலிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ப்ளஸ் அவன் வந்து இதுவும் பண்ணிட்டு இருக்கான், இப்போ அவங்க அப்பா பிஸ்னஸே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஓகே. சின்டெக்ஸ்ன்னும் போது ஒரு இது இருக்குல்ல, அவங்க வந்து நிறைய சின்டெக்ஸ், அதுக்கப்புறம் அவங்க சின்டெக்ஸ் கூட 3 லேயர்ஸ் தான் பண்ணுறாங்க, அவங்க 8 லேயர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அந்த பையனுக்கு வந்து நான் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது நீங்கள் எப்படி சொல்லி கொடுப்பீங்களோ நான் அதே மாதிரியே உட்காந்து இது இப்படி பண்ணு ரன் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ அவன் வந்து எனக்கு சொன்ன
ஒரு 1 monthல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து 80 tanks வித்திருக்காங்க சார். பரவாயில்லையே. 80 tanks. நான் இங்க என்ன இந்த கிளாஸ்ல படிச்சேனோ அது நான் அவனுக்கு அப்படியே வந்து சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு வந்து டைம் இருக்காது. ஓகே. ஒரு ஒரு டவுட்ஸ் அப்ப எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஓகே. அப்ப எனக்கு ஏதாவது அந்த டவுட் வந்துச்சுனால நான் வீடியோ தான் பார்ப்பேன். இப்போ ஃபேமிலி அப்படின்றதுனால நானும் க்ரோ ஆகணும், அவனும் க்ரோ ஆகணும். கரெக்ட். அப்படின்ற இதுல வந்து அவன் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து அவங்க வந்து ஆட்ஸ் இன்ஸ்டா ஆட்ஸ்ல வந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் டேங்க் தான் போகும், ஒரு 10 டேங்க் 15 டேங்க். ஓகே. பட் அந்த அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த் வந்து அவன் ஆட் ரன் பண்ணி கரெக்டா அவனுக்கு எந்தெந்த மாதிரி பர்சன்ஸ் வேணும் டார்கெட் பண்ணி, பில்டர்ஸ் டார்கெட் பண்ணி, பிளம்பர்ஸ் கிட்ட டார்கெட் பண்ணி, அந்த ஏரியா அவன் எந்த ஏரியால வச்சிருக்கானோ அங்க டார்கெட் பண்ணி லைக் 80 டேங்க்ஸ் வந்து வித்திருக்கு. பரவாயில்லையே. அவன் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே தட் வாஸ் லைக் ஓகே, எனக்கு இவர் சொல்லி கொடுத்தா இதை நான் இது பண்ணேன். ஓகே. பிகாஸ் லைக் நான் வந்து இப்போ நான் வேலைக்கு இப்போ போகிற நான் இதுலேயுமே நான் இல்லை. காலேஜ் போய் படிக்க முடியுமான்னா அதுவும் என்னால் முடியாது. பட் இந்த இடத்துல வந்து ஐ ஹவ் காட் அ மென்டர் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. என்னைக்குனாலுமே ஐ கேன் ஆஸ்க் ஹிம் எனிதிங். பிஸ்னஸ்ல என்ன டவுட்டோ ஓகே இதை நம்ம கேட்கலாம். ஏன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்ல அது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுமே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அந்த காலேஜ் பேர் மறந்து போச்சு, லேக்ஸா ஏதோ லேக்ஸ்ன்னு வரும் சார். ஓகே. அங்கேயுமே she was doing this digital marketing thing தான். அவளுக்குமே அப்போ அந்த கோவிட் டைம்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஓகே. அவ இப்போ அதை இதே விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க என்னடி படிச்சேன்னு கேட்டா அவட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அவ தான். நீ என்னடி படிச்ச, எனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும்னா அவளுக்கு அதை சொல்ல முடியல. ஓகே. பட் நீங்க கன்வே பண்ணிட்டீங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் படிச்சு இப்போ அது என் தம்பிக்கு சொல்லி தரும்போது எனக்கு ரொம்ப அது அவன் வந்து சொன்னா, அக்கா இந்த மாசம் வந்து 80 டேங்க்குக்கா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா ரொம்ப. ஓகே. அப்படின்ட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா he is running a வாமோஸ் ரன் கிளப்னு ஒன்று வச்சிருக்கான். ஓகே. மாதிரி சாட்டர்டேஸ் ஆர் சண்டேஸ்க்கு. ஓகே. அந்த அவன் கொஞ்சம் இன்டு ஃபிட்னஸ், அவனோட மெயின் ஆம்பிஷனே வந்து இந்த மாதிரி ட்ரக்கிங் கூட்டிட்டு ட்ரிப்ஸ் கூட்டிட்டு போவான். ஓகே. லைக் சேஃப், நீங்க தனியா சோலோவா டிராவல் பண்ணணும் அப்படின்னா there is a gang every month 2 ட்ரிப் இருக்கும். ஓகே. நிறைய ஒரு ஆஃப் பீட் ட்ரக்கிங்ஸ் கூட்டிட்டு போவான். அந்த மாதிரி தான் அவனோட இன்ட்ரெஸ்ட். பை ஃபேமிலி ஃபார் ரன்னிங் லைஃப் வந்து அப்பா பிசினஸ் பார்த்தாகணும். அவங்க எல்லாத்துக்கும் வயசாயிடுச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து என்னன்னு அப்போ வந்து அவங்க ஆள் போட்டு பேசி இது பண்ணிட்டு இருப்பான். பட் இப்போ அவனால அது களைய முடியாது. ஓகே. அப்படின்னும் போது இப்போ அவன் தமிழ்நாடு ஹைக்ஸ்னு ஒன்று அதுக்கு ரன் பண்ணி இப்போ வாமோஸ்னு அதுக்குமே அவன் FPH ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே. நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுக்கும் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து சும்மா ஒரு 10 பேர்ல ஆரம்பிச்சது ஒரு 4-5 monthsல வந்து அவங்க எவ்ரி வீக் ஒரு 50 பேர் வந்து அந்த கம்யூனிட்டி மாதிரி அது ஆக்சுவலா. ஓகே. எவ்ரி வீக் வந்து இந்த ரன்னிங் ஃபிட்னஸ் இதுக்கு வருவாங்கல்ல. இப்போ அதுக்கு வந்து there are many people coming. ஓகே. அதெல்லாம் சொல்லும்போது ஓகே, நான் வந்து எதுக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் படிச்சதை மறக்க கூடாது. நீங்க 4 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கனாலே அதுவே இதாயிடும். அது வந்து இப்போ என்ன இப்போ இருக்க ஃபேமிலி சிச்சுவேஷன் இதுல வந்து என்னால இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் அதை கான்ஃபிடென்ட்டா சொல்லி தர முடியும். இது இப்படி பண்ணுடா அது அப்படி பண்ணுடான்னு போது எனக்கும் அது மறக்காது, அவனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்னும் போது அது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே. எனக்கு கேட்க ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. இல்லை சார், அது வந்து த இம்பாக்ட் யூ கிரியேட்டட்னு இருக்குல்ல. ஈவன் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 200 ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ நீங்கள் ஒரு 5-6 பேர், அந்த 5-6 பேருக்கு வந்து நீங்கள் என்னைக்கா இருந்தாலுமே இந்த கெரியர் ஆரம்பிக்கும் போது யார் உங்களுக்கு மென்டராக இருந்தாருன்னா அது அரவிந்த்ன்ற பேர் தான் வரும். தேங்க்யூ. ஈவன் வித் so many people. ஏன்னா அந்த 5 பேரோட லைஃப்ல that has created an impact.
மேபி அந்த 200 பேருமே அவங்களுக்கு என்ன பிஸி ஸ்கெடியூல்ஸ்ல அவங்க இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அந்த 200 பேருக்குமே இது வந்திருக்கும். ஆமாம் கண்டிப்பாக வந்திருக்கான். ஆனால் என்ன விஷயம்னா அந்த 200 பேர் வந்து ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிகிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி தான் பே பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுவும் கம்மியெலாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் 15,000 பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஏன் அவ்வளோ சீரியஸாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு இது. அப்படியும் ஒன்று இருக்குது, 200 பேருமே இவ்வளோ காசு கட்டிட்டு ஏன் படிக்காமல் இருக்காங்க. அதுதான் காசு. நான் என்ன யோசிக்கிறேன்னு, இவ்வளோ பே பண்ணுறீங்கள ஏன் படிக்கல அப்படின்றது தான். அந்த ஒரு கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்ம அதுக்கு பே பண்ணுறோம், பே பண்ணுறதுக்கு முன்னாடி 1008 கேள்வி கேட்குறாங்க. ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு செம்ம க்ரௌடு வருது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் போயிட்டுறாங்க. ஆமா, மேபி அவங்களுமே வந்து உண்மையாவே நான் அதை சொல்லுவேன்னா அதை பார்த்தவங்கலாம் வந்து உண்மையாவே மிஸ் பண்ணிட்டாங்க சார். உண்மையா அவங்க இதுக்கப்புறமா அவங்க லைஃப் டைம் ஆக்சஸ் தான் இருக்க போகுது. ஆனா இந்த டவுட் கிளியரிங் செஷன் அது இருக்காது. மென்டார்ஷிப் ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டெண்ட் பண்ணி அவங்க கூட கான்ஸ்டன்ட்டா கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அதோட வேல்யூ என்னன்றது புரியும். கரெக்ட். அதுதான் உண்மை. இப்போ என்னைக்குனாலுமே அவங்க எடுத்து பார்க்கலாம் அந்த வீடியோவை. கரெக்ட். பட் அந்த பர்சனல் கனெக்ட்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மென்டர்ஷிப் ஓகே, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே வருது. இப்போ நான் வந்து அந்த மிஸ்டேக்குமே நான் இங்க ரெடி பண்ணிட்டு இல்ல நான் சார் காமிச்சிடுறேன், நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து எனக்கு அந்த பர்சனல் கனெக்ட் வந்ததுனால தான் எனக்கு அது வந்திருக்கு. இல்லாட்டி நான் ஏன் வந்து அனுப்பணும்? கரெக்ட். யாரோ ஒரு சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, யாரோ ஒருத்தர் வீடியோ போடுறாரு அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடும்ல. அப்போ அந்த கோர்ஸுக்கான ஒரு இதுவே இருக்காதே. ஆமா. ஸோ ஐ வாண்டட் அந்த இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த மென்டார்ஷிப் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இவ்வளோ தூரம் அது வருமானு கேட்டால் ஐ திங்க் இந்த ஒரு கிளாஸ் தான் சார் அது இருந்திருக்கு. நீங்கள் தான் சொல்கிறீங்க, பட் எனக்கு இப்போ ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் 60-70 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டு. ஃபஸ்ட் டே வந்தபோதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஏன்னா 60 பீப்புள்ஸும் வந்து அட்டன் பண்ணாங்க. நம்ம பேட்ச்லையாவது வந்து 15ன்றதில் ஒரு 30 தான் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஆனால் இதில் 60 அட்டன் பண்ணிட்டாங்க. செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30ன்னு வைங்களேன், அப்படியே பாதிக்கு பாதி. லாஸ்ட் வீக் வந்து 20 or 18 தான். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வீக்கில் ஃபஸ்ட்டு பேட்சில் கேட்ட 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் திங்ஸ், அவங்க யாருமே இந்த லாஸ்ட் வீக் கிளாஸில் இல்லை. நாளைக்கு தான் தெரியும் இன்னும் எவ்வளோ கம்மி ஆகுது என்ன ஏதுன்றது. அது வந்து மேபி சார் பிகாஸ் ஆஃப் தட் அவங்க மேபி அந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸு இப்போ வந்து இப்போ நீங்கள் தினேஷ் அவர்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே வந்து லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இதுக்கு போகணுன்றது தான் ஆசையாக இருக்கும். கரெக்ட். எவ்ரிபடி வாண்ட், எல்லாருமே ஏன் வந்து இதெல்லாம் படிக்கிறோம், ப்ரோ ஆகணும் தான் படிக்கிறோம், ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கணும் அப்படின்றதுனால தான் அதை இப்போ நான் அந்த 5 பேரும் இப்போ தீபிகா நீங்கள் சொல்லிங்க நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னா இப்போ அவங்க வந்து நீங்க ஹையர் பண்றீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும், அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. கரெக்ட். மேபி அந்த கம்பல்ஷன் ஆர் அந்த லேர்னிங் கியூரியாசிட்டி அப்படின்றது வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா, இத்தனை நாள் வந்து நான் வந்து ஆர்பிஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஆக்சுவலாக நான் படிச்சது சிவில் இன்ஜினியரிங். ஓகே. ஆர்கிடெக்ட் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னை வந்து வீட்டில் வந்து நீ அங்கெல்லாம் தனியாலாம் விட மாட்டாங்கன்னு சிவில் படிக்க வச்சுட்டாங்க. ஓகே. இவ்வளோ படிச்சாச்சு, பட் சைட்டுக்கு விட மாட்டேன்ட்டாங்க, நீ எதாவது சைட்டுக்கு போனோம் விட மாட்டேன்ட்டு அங்கே நான் அப்படிதான் வளர்ந்தேன். அப்புறம் வந்து நான் வந்து ஆர்பிஎஸ்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல வந்து ஆப்ரேஷன் அனலிஸ்டா இருந்தேன். ஓகே. அப்புறம் எம்பிஏ கரஸ்ல வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் முடிச்சேன். அப்படியே ஐ வென்ட் டு காக்னிசன்ட்டோட ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்பதான் ஆரம்பிச்சாங்க. we were like ஒரு 40 people இருந்தோம். ஓகே. அந்த 40 peopleல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு 2 months I got a promotion and எனக்கு நல்ல ஒரு salary hike வந்துச்சு. ஓகே. அண்ட் மேரேஜ் ஹைக்கு முன்னாடி எனக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து ஐ மீன் பிஸ்னஸ் அந்த ஹெச்ஆரில் அந்த இது இருக்கும். ஓகே. பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்ட்டு அந்த இதுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சது தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாதனால நான் வேலையை விட வேண்டிய சிச்சுவேஷன்.
ஓகே. பட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் நான் என்ன பண்ண போறேன், ஏன்னா பீயிங் இன் சென்னை ஒர்க் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்றதே எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா என்னால இப்படியும் இருக்க முடியாது. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே. ஏன்னா எங்க அம்மா வந்து கிராமத்துல மதுரையில இருந்து வந்துட்டு எங்க அம்மா இன்னைக்கு சென்னையில கார் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே. தட் அவங்களுக்கு வந்து தட் இஸ் a growth. எங்க அப்பா இவ்வளவு தூரம் இது பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், ஆனா என்னோட ஒர்க் வந்து இப்போ எனக்கு இதுக்குள்ள வந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லைஃப் லாங் வந்து ஐ கேன் டூ திஸ் ஒர்க். என்ன இப்போ அது என்னோட பிராண்டாவே இருக்கட்டும், இல்ல என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு அது ஹெல்ப் பண்றதாவே இருக்கட்டும், சம்பளம்ன்றது வந்து நம்ம ரெகுலர் லைஃப்ல பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்ல. ஆமா. ஐ ஃபெல்ட் தட் ஒரு இப்போ எனக்கு இது பிராண்டா அது காசு வருதா இல்லையான்னு சார், ஆனா எனக்கு அந்த காஸ்ட் பர் கன்வர்ஷன் வந்து எனக்கு ஒரு 5 ரூபாய் வரும்போது எனக்கு அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை நான் 5 பேர்ட்ட சொல்லுவேன். நான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே இது நான் எப்பயுமே இதை பண்ணலாம், அப்ப எனக்கு இந்த லைஃப் லைன் நான் போற வரலுமே ஐ கேன் லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே. இப்போ இதுல எஸ்இஓ இருக்குன்னா இப்போ அடுத்து எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் வந்து அப்டேட் பண்ணலாம். ஒரு லேர்னிங் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலும் ஐ வாண்டட் டு பிகம் an architect, பட் எல்லாம் சுத்தி எங்கெங்கயோ போயிருச்சு. பட் நவ் ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி, இதுதான் இருக்க போகுது. ஓகே. நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி பிராண்ட் இது எங்க அப்பாவும் பிசினஸ்ல தான் இருக்கேன். இப்போ ஆக்சுவலா எங்க அப்பாக்குமே நான் இப்போ போஸ்டர்ஸ் டிசைன் பண்றது, ஹீஸ் இன்டு ஷிப்பிங் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல இருக்காங்க. ஓகே. இப்போ அவருக்கு வந்து இந்த அளவுக்கு அவர் பிசினஸ் வைஸா அவர் 25 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. ஆனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுவானா அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இப்போ என்னோட அப்பான்றதுனால என்னோட எஃபோர்ட் அதுல அதிகமா இருக்கும். கரெக்ட். இப்போ ஓகேப்பா நான் இது உங்களுக்கு பண்ணி தரேன், நம்ம இதுல வந்து ஆல்ரெடி அவங்க வெப்சைட்லாம் இருக்கு. ஓகே அதுல வந்து நான் கூகுள் சர்ச் கன்சோல்ல போட்டு நான் இத பார்க்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு கத்துக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும். எனக்கு முன்னாடி கூகுள் சர்ச் கன்சோல்னா என்னன்னு கூட தெரியாது சார். கரெக்ட். நிறைய பேருக்கு அது தெரியாது, என்னன்னு கூட தெரியாது. அதுல வந்து நீங்க அந்த ஒரு வீடியோவோட ஸ்பேன் வந்து ஷார்ட் டைம் தான், ஆனா அதுல நீங்க சொன்ன விஷயம் வந்து ஓகே இதுல இவ்ளோ பார்க்கலாமா, இவ்ளோ நான் தெரிஞ்சுக்கலாமா, அந்த கீவேர்ட் ட்ராக்ஷன் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்க அதுல வந்து பிளாக் எழுத சொல்லியிருந்தீங்க. கரெக்ட். அந்த கியூரியாசிட்டியை வந்து அது டெவலப் பண்ணுது இல்ல. ஆமா. அதுதான் வந்து ஐ ஃபெல் தட் நான் இப்போ இனிமே யாராவது கேட்டா கூட நீ இந்த கோர்ஸ் சேர்ப்பா அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீ எந்தெந்த காலேஜ்ல கூட போய் சேராத, நீ இங்க சேரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். எப்பயுமே நல்லா இருந்தாதான் நம்ம சொல்லுவோம். ஆமா ஆமாங்க. அது இல்லாட்டி வந்து எல்லாரும் சொன்னாங்க நான் இவ்வளவு கட்டினப்பா அது வேஸ்டா போச்சு சேராமே அப்படின்ற ஒரு வார்த்தை இது வரல. அதுவே இந்த ஒரு கோர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. உண்மையாவே நீங்க வந்து இப்போ இவ்ளோ கவுண்ட் வரல, பட் சம்டே தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தர் வந்து நமக்கு இப்படி சொல்லி கொடுக்க, ஏன்னா சொல்லி கொடுக்கறதுன்றது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க அதனால க்ரோ ஆகுறாங்கல்ல. ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உங்க இந்த இருக்க ஒரு ஆன்சர்லேயே தினேஷ் ஆஃபீஸ் ஓபன் பண்றது தட்ஸ் a big thing. அது வந்து ஓகே சார் எனக்கு வந்து மென்டரா இவர் தான் இருந்தாரு, அந்த தெரிஞ்சு சொல்லி கொடுத்து இவ்வளவு தூரம் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் சார். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆமா ஆமாங்க. ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஐடியாலஜியே வேற. ஸோ வெளியில் புரிஞ்சுக்கிற ஐடியாலஜி வேறு. இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு பயம் இல்லை, அவன் லைக் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ்லாம் நான் மட்டுமே எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஓகேங்களா. எனக்கு ஏத்தாப்புலேயே டீ கடை போட்டாலும் வா போடுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் வேறு எப்படி நான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படின்றது எனக்கு தெரியும். 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கே நான் ட்விஸ்ட் அடிக்கணுமோ ட்விஸ்ட் அடிச்சுப்பேன். பட் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டில் ஐயோ நம்ம இது கற்றுக் கொடுத்துட்டு எங்கேயாவது அவங்க டெவலப் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற அந்த ஒரு பயம், அந்த ஹெசிடேஷன் எல்லாருக்குமே இருக்குது. அது அந்த நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால அந்த ரெஸ்பெக்ட், அது எப்படி சொல்கிறது, ஓகே அந்த எல்லாரும் வந்து எல்லாருக்கும் வந்து மென்டராக ஆக முடியாது நான் ஃபீல் பண்ணுவேன்.
யூ வில் ஹேவ் அ கான்ஸ்டன்ட் அதாவது இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. 2.5 years ஒர்க் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஆர்பிஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் காக்னிசன்ட்ல வந்த என்னோட டிஎல் வந்து இஸ் அ ஃபேமிலி டு மீ. அவர் சொல்லி கொடுத்த அங்க நான் ஒர்க் பண்ண கான்ஃபிடன்ஸ், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். உங்களுக்கு அந்த growth இருக்காது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. கரெக்ட். அங்க போயிட்டு the way அவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், the confidence he built தான் எனக்கு இங்க வந்து ஓகே நம்ம இதை எடுத்து பார்க்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்து. ஸோ என் லைஃப்ல வந்து அவர் ஒரு அந்த இடத்துல வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அவர் ஒரு விதமா வந்து என்ன ஹெச்ஆர்ல மோல்டு பண்ணியிருக்காரு. அப்படின்னா இதுல வந்து நான் கிளாஸுக்கு வரல, நான் அவங்க கிட்ட வந்து ஒர்க் பண்ணதும் கிடையாது, கரெக்ட், மீட் பண்ணது கூட கிடையாது. பட் அந்த பர்சனல் கனெக்ட் ஹி இஸ் த மென்டார்ன்ற அந்த ஒரு 60 வயசு ஆனாலும் நான் இந்த பேரை தானே சொல்றேன். இப்போ நாங்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து வில்லியம் அண்ணா அப்படின்னா வந்து ஓகே, அவர் எப்போ கால் பண்ணாலுமே அதை எடுத்து இந்த மாதிரி இது இப்படி இருக்கு. இப்போ அவர் ஒரு டீம் அவுட் சைட்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா கூட he has a team. 5 பேர், எங்க 5 பேர் தான் கூப்பிடுவார் அவர். ஓகே. இப்போ அவர் வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போ இந்த ஹெச்ஆர் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜஸ்ல வந்து கிளாஸ் எடுக்கலாம் அவுட் ஆஃப் ஃப்ரீ, அந்த மாதிரி இது. ஸோ பாண்டிச்சேரியில நீ இருக்கியா, நீ இதை பார்த்துக்கோதா நீ, அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வந்து அவர் எனக்கு பில்ட் பண்ணாரு. இன்னைக்கு அவர் அதை கேட்கும்போது ஓகே, ஸோ அவர் என் லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்படின்னா இது நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இந்த அளவுக்கு ஒரு பர்சன் கனெக்ட் வச்சு இதுக்கப்புறம் இந்த லேர்னிங் கர்வே நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுல வந்து என்னோட மென்டார் அப்படின்னும் போது ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இந்த கனெக்ட் வேற எதுலயுமே வராது சார். தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங் யூ. தேங்க்யூங்க. நீங்க சொல்ற இதுலயே வந்து என்னைக்கே இருந்தாலும் வந்து நமக்கு மறக்காது இல்ல. ஆமா ஆமா. 10ஓட 11 எத்தனையோ கிளாஸ்ல நான் இருந்திருக்கேன். இந்த கிளாஸ் என்ன உட்காந்து கவனிச்சு அவர் யார் எடுத்தாருன்னு கூட எனக்குலாம் தெரியாது, என்ன சொன்னாருன்னு கூட புரியாது. பட் அது இன்னைக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த பர்சனல் கனெக்ட், அந்த நீங்க டீச் பண்ண அந்த விதம் எனக்கு புரிஞ்ச அந்த விதம். ஓகே. நான் வந்து ஒரு டவுட்ஸ் கேட்குறப்போ அதை கிளாரிஃபை பண்ண விதம் எனக்கு அது புரிஞ்சது. ஒரு கான்ஸ்டன்ட்டா வந்து ஓகே நீங்க ஒரு சில விஷயம் சொல்லுங்க, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஆகாது அப்படின்றத நீங்க முன்னாடியில இருந்தே நீங்க அது திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்றத சொன்னதுனால தான் உங்ககிட்ட படிச்ச எங்களுக்குமே ஓகே திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்றத வந்து கிளாரிட்டியா இருக்கு அப்படின்றத நான் ஐ ஃபெல்ட். ஓகே. ஏன்னா இப்போ நீங்க வந்து வீடியோஸ்ன்றது வந்து லைவ் கிளாஸ்லயே எடுத்தாலுமே நிறைய பேருக்கு புரியாது. ஆமா ஆமா. லைவ் கிளாஸ்ல நீங்க எடுத்தாலுமே புரியாது, கிளாஸ் ரூம்ல போய் உட்கார்ந்து வச்சு எடுத்தாலே புரியாது. கரெக்ட். பட் ஒரு வீடியோல வந்து இவ்வளவு தூரம் ஒரு கிளாரிட்டி அப்படின்னா அதுக்கு நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு இருப்பீங்க. அப்பதான் யோசிச்சேன், நம்ம ஒரு சின்ன வீடியோ 30 செகண்ட் எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த மனுஷன் இவ்வளவு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு லைவாக பேச சொன்னீங்கன்னா பேசிடுவேன். அண்டு நான் வந்து அது வந்து ஸ்டூடியோவில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறது. அப்போ வந்து எனக்கு உட்காந்து ஃபஸ்ட்டு டைலாக் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவுக்கும் எஸ்இஓவுக்குமே பாருங்களேன் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னுடைய மாடுலேஷனே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராலாம் அதுக்கு முன்னாடி பட்டாசு கிளம்பிட்டு இருந்தேன், இதை பேசிடலாம் அதை பேசிடலாம். நானும் ஒன்ஸ் அந்த கேமரா லைட்ஸு எல்லாம் ஆன் பண்ணினதுக்கப்புறம் சரியான ஸ்டக்கு, எனக்கு டோட்டலாக புதுசு. பட் நான் வந்து எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கேரி வி கிட்டேருந்து தான். ஸோ அவர் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், என்னென்னா நீ பேசுகிறது பேசி யார் கிண்டல் பண்ணால் உனக்கு என்ன, அதை பற்றிலாம் நீலாம் யோசிக்கவே யோசிக்காத, நீ என்ன டெலிவரி பண்ணணுமோ அந்த விஷயத்த நீ டெலிவரி பண்ணிடு 100% அப்படின்றது. நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஓகே இதுதான். அதுக்கப்புறம் போக போக இப்போல்லாம் வந்து ஷூட்டா ஓகே எல்லாம் ரெடியா அதை வந்துடுறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஓகே இந்த பசங்களுக்கு நம்ம இத சொல்லி கொடுக்கிறோம். கரெக்ட். தி எண்ட் அதுதான் எனக்கும். என்னன்னா நம்ம என்ன டெலிவரி பண்ணணுமோ அதை டெலிவரி பண்ணிடலாம், அது கண்டிப்பாக புரியும் அப்படின்றதுக்காகவே நிறையா டைம் நான் சில வீடியோலலாம் 2 டைம் சொல்லியிருப்பேன்.
ரிப்பீட்டடாகவே நான் பண்ணியிருப்பேன். ஆமா அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காலேஜ்லேயே வந்து காலேஜோ இல்லை மற்ற கிளாஸஸ்லேயே ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. திரும்ப சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு மைண்டு வந்து நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அதனால தான் திரும்ப ரீகேப் பண்ணி சில விஷயத்த புரியாத விஷயத்த திரும்ப அகெயின் சொல்லியிருப்பேன். அண்டு நான் கற்றுக்கும் போது சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போது எனக்கு என்ன டஃப்பாக இருந்ததோ அதே தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குன்றதுனால அதை இன்னும் எப்படிலாம் சிம்பிளிஃபை பண்ணி பேச முடியுமோ இல்லை எக்ஸாம்பிளை வச்சு சொல்ல முடியுமோ அதை அப்படி சொல்லியிருப்பேன். ஆமாம், இல்லை நீங்கள் அதில் கூட நிறைய இது சொல்லியிருப்பீங்க சார். இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் லைஃப்பில் சொல்லும் போதும் அந்த 1% இதுவாக நீங்கள் இருக்கணும். ஐ திங்க் கம்மிங் தட் 1% இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. ஆமாம் ஆமாம். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஸ்டெப் கூட இதுல ஒரு சின்ன கோடு தான் போட்டுருக்கோம் நாங்க இங்க படிக்கிற எல்லாருமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரும்போது இப்போ நான் இதை படிச்சுட்டு இப்போ என் தம்பியே அதை கேட்கும் போது எனக்கெல்லாம் தெரியாது, ஆனா நீங்க அதை சொல்லி கொடுக்கும் போது தான் நம்ம இது வரும்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. அப்பதான் வந்து ஓகே நம்ம இதை சொல்லி கொடுக்கணும். ஏதோ நம்ம என்னால முடிச்சு நான் கத்துக்கிட்டதை நான் இங்க சொல்லித்தரேன். அவர்கிட்டயே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த கிளாஸ் தானே போறேன், நீ டைம் இருந்தா நீ ஜாயின் பண்ணுடா, நீ கிளாஸ் ஜாயின் பண்ணு ஓகே அப்படின்ட்டு தான் நான் அவன்கிட்ட சொல்லுவேன். நீ என்கிட்ட கத்துக்கிறது வேறடா, இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ உனக்கு பிஸியா தான் இருக்க, உனக்கு ஃபுல்லா ஒர்க் போகுது அப்படின்னா நீ கொஞ்சம் டைம் எடுத்து உனக்கு இந்த கோர்ஸ் ஓகேன்னா நீ ஜாயின் பண்ணுடா, நான் இது பண்றேன் அப்படின்னு தான் நம்ம அந்த ரெஃபர் பண்றோம்ல. இப்போ மேபி வந்து இப்போ அவன் வந்து என்ன ஐடியால இருக்கான் அப்படின்னா ஓகே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அவனே ஒரு ஹால் ஹையர் பண்ணிட்டு படிக்க வைப்போம். இப்போ அந்த மாதிரியும் நிறைய கம்பெனிஸ்ல பண்றாங்க சார். ஆக்சுவலா கரெக்ட். இப்போ ஃபேமிலின்றதுனால நான் இதுல வந்துட்டேன். இப்போ அவனுக்குமே மேபி ஹி இஸ் நாட் மேரிட், ஹி இஸ் 23, பட் அவன் கம்பெனினால வந்து ஒருத்தரை ஹையர் பண்ணி படிக்க வைக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி கூட இந்த கிளாஸ்ல கூட நான் வந்திருப்பாங்கல்ல சார், இப்போ டென்டல் டாக்டர்ஸ்லாம் கூட ஆக்சுவலா ஆமா ஆமா நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கலாம் எங்க இருந்தும் தெரியல. ஒருத்தவங்க வந்து அவங்க வர முடியல அப்படின்ட்டு அவங்க படிக்கிறவங்க யாரோ கூட வந்திருந்தாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி கூட இப்போலாம் வந்து பண்றாங்க. இப்போ நானே அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உன்னால போக முடியலன்னா இது பண்ணுடா, இப்போ இந்த கிளாஸ்ல கம்பெனில வேலை பார்க்கறவங்களாம் படிக்க வைக்கிறாங்க, நீ இது வேணா பண்ணி பாரு அப்படின்றது. ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே நான் இப்பதான் கத்துட்டு இருக்கேன். இங்கே எனக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், நிறைய தப்பு நடக்கும். நான் இதை ரியலைஸ் பண்றதுக்கே இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுக்கு இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 20% எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதுக்கு. அப்ப அவனுக்கு வந்து நான் ஃபுல் ஃபிளெஜ்டா டைம் இது பண்ண முடியும்னா தெரியாது நமக்கு அது எப்படி இருக்கும்ட்டு. அதுக்கு நீயே படிச்சிடுறா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நான் கொடுப்பேன். இப்போ நான் ரெஃபரன்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது வந்து ஐ ஃபீல் தட் இவ்வளோ குவாலிட்டியா வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து மேபி இது வந்து எனக்கு நான் சும்மா உங்களோட இது தெரியல, நான் அன்னைக்கு தான் சார் முடிவு பண்ணேன். உங்களோட ஒரு கிளாஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ், இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. கரெக்ட், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இல்ல, நீங்க சும்மா ஒரு 1 டே கிளாஸ் மாதிரி நடத்துனீங்கல்ல. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. 9 rupees பே பண்ணி அதுல வந்து ஆமா மெட்டா கிளாஸ். ஆமா, நான் அதுக்கு முன்னாடி வரலுமே இது என்ன தெரியும், நம்ம சும்மா பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்படி என்ன 9 rupees தானே, நம்ம போய் தான் பார்ப்போமே என்ன கத்துக்கிறோன்றத பார்ப்போம். ஓகே, அப்படின்னு அப்பதான் முடிவு பண்ணேன் நான் இவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஓகே, அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி உங்களோட கிளாஸ் பார்த்து தான் ஆக்சுவலாக அந்த வீடியோக்கே வந்தேன், அந்த ஒரு 1 hour கிளாஸ். ஓகே ஓகே. ஆமாம், நான் அந்த டைமில் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன் ஆன்லைனில். அந்த 1 hour கிளாஸ் உங்கள் ஆட் பார்த்து போட்டுட்டு. ஓகே. அப்போ எனக்கு மெட்டா ஆட்ஸில் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவ்வளோவா. ஆனால் அன்றைக்கி எனக்கு அந்த ஒரு கிளாஸ்லேயே வந்து ஐ காட் அ கான்ஃபிடென்ட். ஓகே, நம்ம இதை கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நான் ஜாயின் பண்ணேன். பேசிக்கலி நான் இந்த கோர்ஸ் எடுத்ததே வந்து உங்களோட அந்த ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி தான் நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வேற எந்த இதுவுமே நான் இதில் அப்டார்னு ஒன்று இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே. ஆட் வந்துச்சு, சரி நம்ம போய் தான் பார்ப்போமே என்ன கற்றுக்குறோன்றதை பார்ப்போம். ஓகே. இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் கூட நான் இல்லை. இதை நான் படிக்க தான் போகிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம எடுக்க தான் போகிறோன்ற ஐடியாவில் கூட சும்மா எதேச்சியாக ஜாயின் பண்ணீங்க.
எதர்ச்சியா அன்னைக்கு சண்டே ஃப்ரீயா இருந்துச்சு, நம்ம என்ன பண்ண வீட்லயே யாரும் மாதிரி கத்துப்போம் அப்படின்னா. ஸோ அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். மேபி நான் அந்த இது அட்டன் பண்ணாட்டி இது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அந்த ஒரு இது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, மேபி நான் உங்களுக்கு இது எக்ஸாஜரேட்டடா தெரியும், பட் வாட் இட் டிட் டு மீன்றது வந்து மேபி அது எனக்கு ஃபீல் ஆகிறதுனால தான் ஐ கேன் கிவ் யூ ஆல் தீஸ் வேர்ட்ஸ்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, இவ்வளோ தூரம் பேசுனதே பெரிய விஷயந்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் சொன்னது. உண்மையா சார், இன்னமேலும் வந்து ஐ ஃபீல் தட் நீங்கள் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். அது கண்டிப்பாக எடுப்பேன். அது ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக போர் அடிச்சு போச்சு. என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து ரன் பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, ஓகே நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் என்றைக்கோ வந்துட்டு, அதனால தான் இதில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன். சில பேர்லாம் ஓகே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும், நம்ம மணி மேக் பண்ணணும்னு. எனக்கு மணி மேக்குன்றது தாண்டி என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்டு எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கே எனக்கு இந்த மைண்ட் செட் வந்ததுன்னா, நிறையா அப்ராடில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்க கூட மாட்டாங்க ஒழுங்காக. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறையா சப்ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. $10,000 $20,000 அப்படின்ட்டு. அங்கே நிறையா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவ்வளோ மணி மேக் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் நான் இந்தியா கூட விடுங்க, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போமே, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மணி மேக் பண்ணுறாங்க, சைடு ஹஸல் எத்தனை பேர் பண்ணுறாங்க? யாருமே பண்ணுறது கிடையாது. யாருமே பண்ணுறது இல்லை சார். ஆமாம். ஸோ எனக்கு என்னென்னா அதுதான் ஒரே விஷயம்னு, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இதில் இருக்கிற ஸ்கோப்பை வந்து சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுத்துடணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தேன். அண்டு நான் நிறையா வெளியில் நிறையா கோர்சஸ் இருக்குது. அங்கே என்னென்னா, ஒன்று ஃபீஸ் ஹையாக இருக்கும், இல்லை மோட்டிவேஷன் ஹையாக இருக்கும், கிளாஸை பற்றி ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை ப்ராப்பராக வந்து அங்கே எதுவுமே லேர்னிங்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயோ இல்லை அண்ட் ரீஜனல் லாங்குவேஜில் அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதோட ரிசல்ட் தான் ஐ திங்க் நீங்கள் நினைக்கிறேன். இல்லை சார், உண்மையாகவே நீங்கள் நினச்சப்ப இப்போ வந்து என்ன போய் அதான் சொல்கிறீங்களே, இப்போது நான் வந்து புதுசாக இங்கே மேரேஜ் ஆகி வந்த இதில் வந்து இப்போ என் ஹஸ்பண்டை படிக்க வைக்க முடியும். ஆனால் வந்து ஓகே நம்ம காலேஜ் போகணும், அதில் நம்மளால வர முடியாட்டி என்னது, இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் அத்தனை வருஷத்தில் வேலை பார்த்ததுல நம்ம சேர்த்து வச்சுருப்போம்ல. கரெக்ட். ஓகே, இது வந்து ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ. ஓகே, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணதில் அது வந்து எனக்கு வந்து அது கொடுத்த நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, அதை ஐ ஃபெல்ட் தட் இதே மாதிரி வந்து எத்தனையோ பிராண்ட்ஸ் வந்து எப்படி பண்ண முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து பண்ணுறாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது சார். அவங்களுக்கு அந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க, MBA படிச்சிருப்பாங்க, எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. பட் இதில் என்னன்னு கூட தெரியாது. அவங்க இப்போ இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது எனக்கு இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு என்னோட எல்லாத்துக்குமே இது ஒரு டிக் மார்க் தானே இருந்தது. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த விஷயம் வந்து நான் லைட்டாக ஆரம்பிச்ச ஒரு பிராண்டை நம்ம இதை சீரியஸாக நம்ம இதை எடுக்கணும். ஓகே, இது வந்து நான் இந்த ஷோ டைமே வந்து இதை படிக்கிறதுக்கு எனக்கு அதில் நான் ட்ரையல் பார்க்க முடியுது. சின்ஸ் அது ஏன் பிராண்டுன்றதுனால அந்த ட்ரையல் அண்ட் எரருமே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இது தப்பாக இருக்கா, ஓகே அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் இன்னொன்று, இந்த கிளாஸ் வந்து இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சு என்னால் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் அதை எப்போனாலும் பார்த்துக்கலாம். கரெக்ட். இப்போ எனக்கு திரும்ப அந்த டவுட் வந்தாலுமே நான் திரும்ப வந்து இன்ட்ரடக்ஷன் டு SEO இருந்து ஆரம்பிப்பேன்.
சொல்றது, இப்போ தீபிகாக்கோ சரி தினேஷ்கோ நீங்க சொன்ன மாதிரி அது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, நாலேஜ் கெயின் பண்ண கொடுத்துருக்கு. இந்த கான்ஃபிடென்ட் இன்னும் நான் உண்மையா சொல்றேன்னா அந்த 200 பேர் வந்து உண்மையா மிஸ் பண்ணிட்டாங்க. நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த 200 பேர் நீங்க என்னடா பண்றீங்க? ஆமா, அட்லீஸ்ட் வந்து அவங்க சின்னதா ஏதோ ஒரு குட்டி பிராண்டா ஒரு சோப்பு செய்யற பிராண்டோ இந்த பிராண்டோ அதையும் கூட அவங்களால டெவலப் பண்ண முடியும். கரெக்ட். அதுல எத்தனையோ பிசினஸ் ஓனர்ஸ் கூட இருந்திருப்பாங்க. இப்ப இங்க வந்ததுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உண்மையாவே பிசினஸ் ஓனர்ஸ் இருந்தாங்க சார். ஆமா ஆமா, நிறைய பேர் பிசினஸ் ஓனர்ஸ் அவங்க வந்து இதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிடுறாங்க, ஆனால் இதை எப்படி கொண்டு போகிறதுன்றது ஒன்று. ரெண்டாவது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிஹேவியர் லேசி. அந்த லேசியும் வந்து ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கே போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து லாஸ்ட் டவுட் கிளியரிங் செஷன். 50 பேரில் நீங்கள் ஒருத்தங்க தான் இருக்கீங்க. இல்லை சார், அது வந்து எப்படின்னா இப்போ நான் அந்த ஒரு மாதமாக வந்து எனக்கு டைஃபாய்ட், ஐயோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணலையே, ஐயோ நான் கிளாஸ் அட்டன் பண்ணலையே, ஸோ இன்னைக்கு நான் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த அது வந்து நம்ம விட்டுட்டோமே, அந்த ரெக்கார்டிங் இல்லைன்னவுமே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ என்ன ரெக்கார்டிங் இல்லைன்ட்டு நான் அதை வந்தோடனே நான் அதை தான் கேட்டேன். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஏர்ஜோ அது வந்து உண்மையாகவே அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு இதுக்கு முன்னாடி இதில் எக்ஸ்பீரியன்ஸோ பிஸ்னஸோ அதை நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, பட் இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஓகேம்மா இதை நீ பாரு, அவங்க ஹெல்ப்லையும் நீ இதை பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த ஒரு இதனால நான் இந்த ஸ்டெப் எடுத்தேன். ஓகே, பட் ஆனால் இது இன்னைக்கு வந்து என்ன தனிப்பட்ட முறையில் இது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, அப்படின்ட்டு எப்படி இது மேபி ஒரு ஒரு இந்த அந்த அவங்க தினேஷ்ன்றவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே. பட் நான் வந்து இந்த இடத்துல மேரேஜ் ஆகி வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நான் டிசம்பர் 1 இயர்லயே நான் அந்த கிளாஸ் எடுத்துட்டேன். டிசம்பர்ல அந்த ஜானோ இதுதான் ஆச்சு. நான் வந்து என்ன பண்றதுன்றதுலயே நான் எடுத்துட்டேன். பட் இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு மைண்டுக்கு ஒரு ஃப்ரீயா இருந்துச்சு. ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோன்றதே ஒரு பெரிய விஷயம் சார். ஆமா ஆமா, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஈஸியே கிடையாது. நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா, ஒரு மணி நேரமும் என்னால் ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் என்னால் ஒரு விஷயம் கற்றுக்க முடியுது அப்படின்னாலே எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை வந்து என்னோட பேஸில் வந்து நான் வந்து என்னோட பிஸ்னஸில் அதை போடுறேன். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு வருது. ஓகே நம்ம இது பண்ணணும், அடுத்த அடுக்கு இப்படி பண்ணணும், இப்படி குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இப்போ எஸ்ஏஓ இருக்கா, ஓகே நம்ம இதில் என்னென்ன படிக்கணும், இப்போ நான் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணோம்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் அதில் இருக்கா, இது எனக்கு தான் நான் பண்ணுறேன். ஓகே, ஆனால் வந்து எனக்கே அது தெரியாமல் இருந்துச்சுன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா எத்தனையோ பேர் சார் இது தெரியாம தான் இருக்காங்க இன்னுமே. யாருக்குமே வந்து தெரியல அப்படின்னு. ஸோ சாரி, ஐம் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் டைம் பிகாஸ் எனக்கு இந்த உண்மையாகவே சார் தேங்க்யூ ஸோ மச். அதுதான் வந்து என்னோட இந்த வேர்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் யாருமே எனக்கு சொன்னது இல்லை. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். பர்சனலி ஹெல்ப் மீ ஸோ மச் சார். ஆக்சுவலாக பர்சனல் ஃப்ரண்ட்லேயும் சரி. ஓகே, ஐ எம் 27. ஓகே, ஓகே நம்மளாலையும் ஒரு விஷயம் தனியாக எடுத்து பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி I was working in a company. உங்களுக்கே தெரியும் ஐடி ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இந்த கோர்ஸ். தேங்க்யூ. ஐ எம் வெரி மச் எப்படி சொல்றது, என்ன ஒரு 60 வயசுல நீ என்னமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சியாமா அப்படின்னு கேட்டால் கூட ஆமா நான் இவர்கிட்ட தான் நான் படித்தேன். ஓகே, அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வர சில சக்ஸஸ் அது கற்றுக்கிட்டவங்களை வந்து நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம். தேங்க்யூ. அந்த தட் இஸ் வாட். இனி எத்தனையோ வந்து நான் போகிறேனோ போகலையோ அதெல்லாம் வந்து வேற விஷயம். இது பெரிய சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, பட் எனக்கு அந்த கெரியர் டெவலப்மெண்ட் எனக்கு வேணுன்றப்ப எனக்கு அதை புரிய வச்சு எனக்கு சொல்லி கொடுத்து மென்டராக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூங்க.
தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணதுக்காக. அண்ட் நீங்கள் டச்லேயே இருங்க. அண்ட் கண்டிப்பா சார், கண்டிப்பா. அண்டு என் சைடில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுனால நான் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் கண்டிப்பா சார், நீங்கள் மீட்டப் வந்து ஒன்று கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஐ வுட் லைக் டு மீட் யூ இன் பர்சன். கண்டிப்பாங்க, அது நான் கண்டிப்பாக பிளான் பண்ணுறேன். மீன்வைல் நான் சப்போஸ் பாண்டிச்சேரி வந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சரி, ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சாரி ஆல்சோ, நான் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு. நோ ப்ராப்ளம்ங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். 2 பேரும் மாற்றி சொல்லிக்க வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நேரில் யாராவது எடுத்தா உண்மையாகவே நான் சொல்லுவேன், தே ஹவ் மிஸ்ட் இட் ஆக்சுவலி. எஸ், அது நானே தீபிகா, தினேஷ் எல்லாருமே கூட நான் எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது. ஓகே, கிளாஸில் அவங்க கேட்ட டவுட்ஸ் எனக்கும் உதவியாக இருந்தது. ஆமாம். சரியா, நான் முக்கியமாக அதுக்கு தான் எல்லாருமே வர சொல்கிறது. டவுட் கிளியரிங் செஷன்றது வந்து இப்போது நமக்கு மைண்டில் வராத சில கொஸ்டின்ஸ் வந்து அதர் பீப்புள்ஸ்க்கு வரும். அதை வச்சு கூட நிறையா பேர் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலான்றதுக்காகவே நான் ஃபஸ்ட் டே அதுதான் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக வாங்கன்னு. அது மிஸ் பண்ணிடுறாங்க. உண்மையாகவே சார், தே ஹவ் மிஸ்ட் இட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாம். அவங்க காசை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத விட அவங்க லைஃப்ல ஒரு growth-ஐ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். பாப்போம், காசுன்றது நம்ம எப்பனாலும் திரும்ப கூட அடுத்த கோர்ஸ் கூட நம்மளால 20,000 கட்ட முடியும். ஆமாம். அவங்க வந்து அவங்க இந்த டைமுக்கு தேவையான growth, இந்த இவ்வளோ மந்த்ஸ்ல தெரிஞ்ச growth-ஐ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டென்ட் மார்க்கெட்டிங்குமே நான் தான் சொல்லுவேன் தினேஷ், அவர்கிட்ட வந்து அந்த கிளாஸஸ் இருக்கும். அவருக்குமே நான் அவரோட கண்டென்ட் சைடுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, எல்லாமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், அதுக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ. அதனால தான் எங்களால் இவ்வளோ புரிஞ்சுக்க முடிஞ்சுது. தேங்க்யூ. வர அப்கமிங் வீடியோஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்க. சப்போஸ் எதுவும் வரலன்னா சப்போர்ட்டுக்கு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. ஐ ஹேவ் நம்பர், அந்த LMES சப்போர்ட் நம்பர் இருக்குது. நான் எப்போ கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நான் எதனாலும் டவுட் கேட்குறேன், அப்படி இல்லாட்டி ஐ வில் பிங் யூ சார். சரி, ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.